மிக அழகாக பட்டிமன்றம் இனிதே நிறைவேறியது. சபையை நன்றி எழுதுவதற்கு நீ பேசலாம். இப்பொழுது நமது வணக்கத்திற்குரிய ஐயா அவர்கள் தங்களுடைய கருத்தை வணக்கத்திற்குரிய தமிழ்நாடு திருவள்ளுவர்களுடைய நிறுவனர் சீர்பார்த்தவர்கள், வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களே, கவியாற்றத்திலும் கொண்டு சிறப்பான கருத்துரிமை வழங்கி அன்புக்குரிய அமைப்பு சிறப்புக்குரிய குடும்பத்திலே உடற்பிடிந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த திருப்பணியில் தொடர்ந்து காலமெல்லாம் என்னுடைய வைமாக்குமார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய கல்வி வல்லல் சூழலும் நம்முடைய இசைப்பா கணவர், நம்முடைய தந்தர், நம்முடைய அன்புக்குரிய விருதுரை முத்துக்குமாரசாமி அவர்கள், எப்படி சிவராக இருக்கக்கூடிய எல்லாரும் அவருக்கு உறுதியாக இன்று இந்த சிறப்பை நிகழ்வுபடுத்துவது என்று நான் ஏற்று பாராட்டுகிறேன். மிகப்பெரிய நான் இந்த படத்துக்கு வேண்டிய உடனே உங்களையெல்லாம் பார்க்கறதுக்காக வரேன். இது மட்டும் இல்லை, நான் எப்பவுமே வந்து யாரும் பெரியாரா பெரியோரை வியத்தருடைய சிறியோரை இகழ்தல் ஆகவே அந்த போது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கை கிடையாது. ஒன்றும் வகையால் கரவினை போவாது செல்லும் வகையெல்லாம் செய்யும். நம்மளால் எங்கெங்கே இந்த வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்றது என்னுடைய இலக்கு. இலக்கில் என்னுடைய கண்டது கேட்க பண்டிதான் கொண்டிருக்கிறேன். அது மாதிரி செவிச்செல்வம் செல்வத்தை செல்வம் படித்ததை விட கேட்பதே ஒரு கேள்வி. கேள்வியும் கல்வி சேர்ந்து 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 இல்லையா? ஆகவே அந்த வகையில் இந்த பட்டுமன்றத்தில் சிறப்பாக ஐயா மாயன் நடத்துறாரு. அவர் மிகப்பெரிய உண்மையாகவே இந்த வைமாக்கு பாராட்டணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அன்புக்கு இலக்கானது பல பேர் இருக்காங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் பல பேர்கிட்ட பழகிருக்கேன். நான் பழகாததுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு உழைத்தவர்கள் இருக்காங்க. ஆனால்
ஐயா கிட்ட ஒரு கனிவான துணிவான அன்பான பல நல்ல உள்ளங்களை தெரிவித்தார். அவர் வந்து அவர் வாழ்க்கையில் தேடி பெரிய சொத்து. அவ்வளவு சொத்து வந்திருக்காரு. இது ஒன்று போய் ஆகாது இவர்களாக வந்து எனக்கு அவர்கள் வீட்டு வழியாக வெளியே சுத்தமான காரியம் வந்து இது ஒரு உடல் குறைவாக இருக்குது. ஐயாவுக்கே போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு இதுவாக ஏற்பட்டு போன மாதம் இந்த காரியங்கள் போய் பார்க்கறது ஏன் அவன் கிடைக்கக்கூடியான சொத்து வழிவாக்கு பார்க்கலாம். அந்த உலகத்தில் அறிய மாட்டாங்க. அந்த நன்றி வைக்கிறது இருப்பாலும் தன்னை நிலைகளுக்கு இருவாரும் அதுதான் எனக்கு உண்மையான அவனால தூக்கி முடிச்சாங்க. என்ன நந்தன் அது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கு. இப்போ எனக்கே மிக வேலையாக இருக்கு. நான் உண்மையிலே பெருமைக்காக சொல்றதில்லை. நான் ஆரம்ப காலத்தில் சொல்லி சொல்றேன். நான் செய்த காரியங்களை நமக்கு செய்ய முடியாது. ஒரு செய்தியாக சொல்றேன், தலக்கரமாக சொல்ல வரல. ஆனால் நான் சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஓராசிரியராக பணியாற்றுவாங்க. சிங்கிள் டீச்சர் சொல்லுவாங்க. எஸ்எல்சி படித்ததுக்காக அதிலிருந்து இன்றோட இந்த வேகம் தாக குறையவே இல்லை. இன்னும் என் மனசு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த கடலில் ஓயவே இல்லை. கொதிச்சுக்கிட்டே கொதிக்கும் மனநிலை கொடுத்து ஆசை வளர்ந்துட்டே இருக்கு. வேற சுயராது இல்லை, வேற தாம் என்பதற்கென்று தாம் என்பதற்கு தாம் என்பது உலகிற்கு நாம் ஒருவர் கற்றிருக்கிறார். இந்த தாம் என்பது உலக என்பதற்காக வகையில் இன்னைக்கு இந்த உலகம் மீதோ இந்த உலகம் அன்னைக்கு இன்னைக்கு அந்த கோட்பாட்டு நிறைவடைதோ அது வரைக்கும் நான் உயிரோடு தான் வளர்ந்து முடிக்கிறது போயிட்டு ஆபத்து இன்னும் பெருமையை வையணும். அப்படி ஒரு ஆசை இல்லை. ஆகவே அந்த வகையில் கல்வி இருக்குது. முருகன் போகலாம். வயிற்று பலகையிலிருந்து இந்த பாறை இருக்கிற வேண்டும். பாரதியார் அவர் எவ்வளோ விட்டுவா வச்சிருக்காரு. முன்னாடி இருக்கிறா பாரதியார் அது முன்னே உள்ள அணியில வயிற்று பலகையிலிருந்து இந்த பாறை இருக்கிற வேண்டும். பதுக்கி சேரு அந்த பதுக்கி சேர்க்க வேண்டும். இந்த வயத்து நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் வரலாம். வயிற்று பலகையில் இருந்து இந்த பாறை எல்லாத்துக்கும் சோறுகளும் 2 உருளைகள். ஒன்று எல்லாத்துக்கும் உணவு, இன்னொன்று எல்லாத்துக்கும் கல்வி. அது ஒரு கல்வி இல்லை. கவிஞர் வந்து அந்த மோனுக்கு தகுந்த கொண்டாலும் போட்டுக்கலாம். வயிற்று கல்வி தந்து சொல்லிக்கலாம். அதுக்கு பலகை போது சரியாக இருக்கும். அந்த சீர்கள் சரியாக இருக்கும். அந்த உபாசையும் சரியாக இருக்கும். என்ன பொருள் எப்படி பல கல்வின்னு சொல்லிட்டாங்க. கல்வி ஒன்றும் இல்லை, எத்தனையோ கல்வி இருக்குது. நம்ம படிச்சிருக்கோம். திருக்குறள் தெரியும், இலக்கியம் தெரியும். இதே நம்ம தேர்வு திருக்குறள் தெரியுமா, கல்விக்கு தெரியுமா, இன்னும் வளர்ந்து எத்தனை பேர் இருக்கு. வகையான 1000 அது எல்லா கல்வியும் படிக்கலாம். அதெல்லாம் முடிந்தேன் நமக்கு எல்லாம். ஆகவே நீ எந்த கல்வி கற்றாலும் மனிதனை என்று சொல்லி அந்த கல்வி அந்த அதுதான் உலக தாம் என்பது உலகிற்கு காம கற்றுதான். அதை எங்கே வச்சுக்காரு திருவள்ளுவர் கல்வி அதிகாரத்தில் வச்சுக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? நீ படித்தவன்னு சொன்னா நீ என்ன இன்பம் அடையிறியோ அதை உலகத்தில் எல்லாரும் அடையணும் நினைக்கணும். அதுக்காக அவன் தான் மனிதன், அப்படித்தான் படித்தவன். சுயத்துக்காக வாழ்வன், தன்னை வளர்த்துக்கிறவன், தன் கொண்டாட்டி வாழ்க்கை தன் பெற்று தன்னுடைய என்று சின்ன கருவிலம் பண்றான். அப்படிதான் யாரு கவி. ஆகவே ஆகவே இந்த மாதிரி நம்ம சிறுத்தில் ஒப்பந்தத்தை பார்த்து போனோம்னா
அந்த நம்ம உண்மையிலேயே சொல்கிறேன், தமிழ் நூல்களில் உள்ள அறிவுரைகள் தமிழை படித்து புலவர்கள்லாம் படித்தவன் சூழ்ச்சி செய்தார் போவான் ஐயோ என்று போவார். இது யாரு சொல்றது? ஐயா படிச்சு சூழ்ச்சி செய்தார் அப்படித்தான் போயிருக்க மனிதர் என்ன மனிதர் என்ன பெயர். ஆனால் அந்த ஐயா வாய்மொழி ரொம்ப பாராட்டு. உண்மையிலே அவர்லாம் ஐயா வந்து பெரிய பெரிய மனிதர்கள்லாம் வந்தாங்க. அதில் ரொம்ப வைபாக்குமாறு இவ்வளோ பார்த்தான்னு ஆனால் அதற்குரிய உயர்வு, அதற்குரிய ஒரு பலச்செல்வம், அதற்குரிய அவர் பாடுபடுவதற்குரிய நல்ல எடுப்பான உன்னதமான தன்மையை அவர் வரல. பொருளல்லவரை பொருளாகத்தையும் பொருள் ஐயா சொன்னார்ல, பொருள் இல்லாத பொருளான மனிதனை பொருட்படுத்த இருந்தது பொருள். அந்த பொருள் ஐயா வரல. அதை குறித்து தையக்கரக்காரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய பணக்காரா இருக்காங்க. ஒரு கோட்டு செஞ்சா எத்தனை ஆயிரமா ஆகலாம் என்ன ஐயா? ஆனால் எல்லா கலையும் இந்த தேக்கம் தெரிஞ்சு இவர் வந்து இப்படி தமிழுக்காக அர்ப்பணிச்சு வாழ்வதை ஒருத்தருமே கண்டுக்கலையே, அவர் கையில் இருக்கிற ஆளு கூட தெரியலையே அப்படிங்கிறது எனக்கு பெரிய பெரிய வருத்தம். இருந்தாலும் அவர் விடாமலே அதை செஞ்சிருக்காரு. அதை பாராட்டேன். ஐயா முத்துக்குமாரில் போட்டவங்களாம் அவர் வந்து செலுத்தாங்க. கற்றாரோன் கற்றார் எனப்படுவார், கற்றார்மன் போற்றப்படுவார். நீ என்ன நம்மகிட்டே சொல்லிட்டு முடிந்த அளவுக்கு அவர் உதவி பண்ணுங்க. பாவம் அவர்தான் ஒரு வயசு உறுப்பினர் மன்றத்தில் உறுப்பினர் 1993 நன்றிங்க ஐயா. எல்லாரும் அந்த 1993 கொடுத்து சேர்ந்து வேண்டிக்கிறேன். ஆகவே இந்த வகையில் இந்த பட்டிமன்றம் கவிஞர்கள் நல்லா இருக்குது. அதுக்கு பேசிட்டு போது ஒரு 4 வெப்பா இருக்கு. அதை படிச்சுட்டு என்னுடைய விளையாடு சரிங்க ஐயா. கல்விக்கே ஈடது கல்விக்கே ஈடது கல்விதான். கல்விக்கே கல்விக்கே ஈடது கல்விதான். கற்றவன் கல்வி கற்ற பாதை கடைபிடித்தார். கற்றவன் கல்வி கற்ற பாதை கடைபிடித்தால் கல்விக்கே ஈடது கல்விதான். கற்க கசன கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக கடைபிடிக்கிறது. கடைபிடித்தால் அது கல்விக்கு ஈடு கல்விதான். கடைபிடிக்கிறத நீ படிச்சு போயிடல, படிக்காம கல்விக்கு ஈடுறது கல்விதான். கற்றவர் கல்வி கற்ற பாதை கடைபிடித்தார். கல்வி நலம் கல்விதல் இல்லையே கல்லாதார் தமிழும் கீழ் கல்விதல் கற்றார் கல்வி. நேரம் அறிவு அறிவாயுதம் இது அறிவாயுதம் செய்யும் அணி இருப்பு கல்வி. அறிவாயுதம் செய்யும் அணி இருப்பு கல்வி. நெறியும் நிறைவும் நிமிர்வும் குறி கல்வி. அவ்வளவு தேர்வு பயன் ஆக்கும் செயல்விடையால் செவ்விய சேர்ப்பு சிறப்பு. அவன் எப்படி செயல்படுறாலும் அதுக்கு தேவைப்படுது. அந்த கல்வி வேலை செய்யும். நான் படிக்கவே அப்படின்னு அயோக்கியம் பண்ணுறா அதுக்குரிய குறித்து நீங்க இந்த கல்வி ஐயா கிடைச்சது. நான் பண்ணி பிஹெச்டி பண்ணிருக்கேன், அந்த பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன். நீ என்ன செயல்படுறியோ என்ன கடமை செய்யறியோ இந்த ஐயா சார் ஐயா ஐயா சார் வெல்விக்கு சிறுவிக்கும் அந்த கர்மமே அந்த கல்வி வேலை. அதெல்லாம் கல்வி ஆனால் நீ படிக்கிறது. கல்லாதான் கூட கருணை மனம் பெறுவான். கல்லாதான் கூட கருணை மனம் பெறுவான்.
கல்வியை கற்றவரும் கஞ்சலாக இருப்பான். கல்வியை கற்றவரும் கொஞ்சம் பல பேர் அப்படித்தான் இருக்கான். நடிகர் இருக்கியா? கல்வியை கற்றவரும் கஞ்சலாய் தான் இருப்பான். கல்லாதான் கூட கருணை மனம் இருப்பான். கல்வி கற்க நன்றுக்கும் தீனுக்கும் நற்பாலம் கல்வி. கல்வி நீ நல்லது பண்ணினா அவனுக்கு நல்லது இருக்கும், நீ கெட்டது பண்ணினா அவனுக்கு கெட்டது இருக்கும். அது கல்வி மேல இருக்குல்ல, அது ஏன் பயன், அந்த ஆயுதத்தை ஏன் பயன்படுத்தும்? அந்த ஆயுதத்தை கல்வி ஆயுதம் பண்ணுவோம். அந்த ஆயுதத்தை ஒன்றே பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒன்றே பிறகு நீ அதை எப்படி மாற்ற அதை எப்படி பயன்படுத்த அது தெரிஞ்சு என்ன தம்பி இது நன்றுக்கும் தீர்க்கும் நண்பாளர் கண்டதை வென்றியர்வு காண்போர் வினை. அந்த உயர்வு வந்து அவருடைய வினையாக வருது. படித்தவெல்லாம் எழுத மாட்டான், படித்தவெல்லாம் வைபவ குமாராயிரம் பேர், படித்தவெல்லாம் கீழா போய் முடியாது, உயராக போய் முடியாது. அவருடைய வினை என்ன ஐயா? புலவர் கருணை புலவைப்பால் அன்று நலமிலா நீதிபதி புலவர் கருணை புலவைப்பால் அன்று. புலவர்கள்லாம் பாட்டு போடுறாங்க, படிக்கிறாங்க, நல்லா தான் இருக்கு. ஆனால் நீங்க எப்படி வீட்டில் நடக்கிற வாக்கியம் எப்படி நடக்கிற சர்க்கரை சக்கரா கிழிக்குவா பிடிக்காது. சர்க்கரை வாங்கி வயல் விடுறது. புலவர் கருணை புலவைப்பால் அன்று நலவிழா நீதிபதி நாளும் இளம் திருத்தும் தீர்ப்போம். ஒரு நீதிபதி தீர்ப்புனா இப்போ அண்ணன் அதை பற்றி இருப்பாரு. ஏன்டா இந்த நாள் வரீங்க, இங்கே நாட்டு திருப்பி இருக்கீங்க, போய் இங்கே கடவுள் சாகரான தீர்ப்புலாம் இவெல்லாம் நீதிபதியா? வேறு சொல்ல தீர்ப்பு ஒரு ஈழத்து அகதிக்கு அவர் வாழ்நாள் ஐயா ஒருத்தர் புலவர் கருணாமூர்த்தி, புலவர் கருணாகரன் புலவைப்பார் என்று நீங்க பாடுற மாதிரி நல்லது. நீங்க என்ன பண்றீங்க? நலவிழா நீதிபதி நிலம் தூற்று தீர்ப்போ மனிதரை தீர்க்கும். அந்த மனிதரை தீர்ப்பு தீர்ப்பு அவர் சொல்லுது. அகதிகளை ஆர்த்தே அரவணைப்போம் அன்பு. அகதிகள்லாம் யார் வந்தாலும் இன்னைக்கு ஐரோப்பியர்கள்லாம் கனடாவெல்லாம் இன்னைக்கு மந்திரி ஆகிட்டாங்க. யாரு? தமிழர்கள். இவங்க போனவங்க அகதிகளாக போனவங்க மந்திரி ஆகிட்டாங்க. நீ பாதுகாப்பு வந்து கனடாவில் ஒரு ஈழத்தமிழர் தமிழர். எப்படி பாதுகாப்பு வந்து அப்படி அங்கே வழியா இருக்கிறா. இங்கே நம்ம நாட்டுக்குள்ள வேலை சொல்லலாம். நீதிபதி இங்கே போய் கடலை விடலான்னு சொல்லலாம். சத்திரம் இல்லை, இது சத்திரம் கிடையாது. இது சத்திரம் கிடையாது. எவ்வளோ அயோக்கியத்தில் பார்த்தீங்களா? அது ஐயா சார் கற்றவர்தான் பல்லோர் கடவை புரிகின்றார். கற்றவர்தான் பல்லோர் கடவை புரிகின்றார். குற்றவாய் பல்லோர் சொல்வார். கற்றவர்கள் கடவுள்தான், படித்தவரே குற்றவர்கள் பாம்பு, குற்றக்கூடிய பாம்பு, குற்றவர்கள் பாம்பு மாதிரி பல படித்திருக்கிறீங்க. குற்றவாய் பல்லோர் புறம் போகின்றார். புறமாளர் இருக்கிறா இல்லையா? புறம் போகின்றார். பற்றில்லா எது எது எந்த கல்வி? பற்றில்லா ஞானமே கல்வி. தலங்குங்கிற பற்றுள்ளாருங்க பிறகு அந்த ஆகமே. பற்றில்லா ஞானமே கல்வி நடைதரும் கொள்வார். மான கல்வி கற்பார் மதி. மான புரிந்த கல்வியை கற்கக்கூடிய கல்வி மதிக்கிறது. இன்னைக்கு முதல்வர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இந்திய ஒன்றிய அரசு எழுத்திருக்கிறாரு. உரிமை கொடுறா, நாங்க ஒன்றும் அடிமையில் இருக்கிறாரு. மாவீரம்
மானமும் மானமும் பற்றில்லா தன்மையும் உடையதாக வேண்டும். அதை ஊட்டணும். அது நம்முடைய வளர்ப்பு வருது. என்ன பொருளை நன்று செய்வாரோ தீது செய்வாரோ, நன்று செய்வாரோ தீது செய்வாரோ. ஒருத்தர் நன்மை படிச்ச நன்மை செய்கிறாரோ தீது செய்கிறாரோ. சென்று கல்வி தேடி சென்றுப்பாய். நீ நன்மையை செய்ய தீர்வு படிச்சிரு. படிப்பு முக்கியம். இல்லை படிச்சவன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லாத. படிப்பு என்பது முக்கியம். ஒரு நல்லவன் சாப்பிட்றான், கெட்டவன் சாப்பிட்றாங்க. எல்லா பேரும் சாப்பிட தேவை. சிலருக்கு தேவை, பொண்ணவனுக்கும் தேவை, நல்லவனுக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை, சோறு தேவை. அது மாதிரி எல்லாரும் கல்வியும் தேவை. நன்மை செய்வாரோ தீது செய்வாரோ நீ சென்று கல்வி தேடி சென்றிருப்பாய். என்றென்றும் தீவினையை நல்வினையாய் திருப்புதல் கல்வி கற்பாய். ஏன்னா தீவினையவே நல்வினையை மாற்றக்கூடிய திருப்பு தரக்கூடியது கல்வி. நீ தீவினை கொலை விடாது. நீ படிச்சிருக்கா உன்னை திருத்தி கொண்டு வந்து சேர்க்கும். அதே நூல்கள்லாம் நான் திருத்தி சேர்க்க சொன்னார். எப்படி திருத்தி சொன்னா அந்த பலதை படிக்கும்போது திருத்திடுறாங்க. அந்த தீர்ப்பு சொல்வது எது? இந்த கல்விதான். ஆகவே நீ நல்லா நினைக்கிறியோ தீவி நினைக்கிறியோ படிச்சிருக்கு. மாவிலை முயற்சி வளர்க்கு. முயற்சி அது முயற்சி செய்யும். கல்வி முயற்சி வளர்க்கு. கல்வி பெருமையோ கல்லாதார் சிறுமையோ கல்லால் நல்லாராய் கற்றவரும் செல்லாது தானிருந்தால் சொன்னதில் வள்ளுவர் சொற்குவதை தானிருந்தால் இரண்டும் ஒன்று அப்படி சொல்லுங்க. கல்வி பெருமை சொல்றீங்க. கல்லாவை சிறுமை. கல்லாரும் நல்லாராய் நல்லா கற்றவர்கள் கல்லாதவரும் நல்லது கற்றார்கள் சொல்லாத இருக்க முடியும். திருக்குறள் இல்லையா? கல்லாதவனு நல்லவன். எப்பொழுது படிச்சவனுக்கு முன்னால வாயை பத்திக்கிறாலும் வாயை திறந்தாலும் யாரும் தெரிஞ்சு போயிடும். அதான் திருக்குறள். கல்லாதவரும் நல்லது படிக்காமல் ரொம்ப நல்லவனா. எப்படா படிச்ச முன்னாடி போய் வாயை திறந்தான். படிச்சவங்க ஏதாவது பேசுக்குதானா? இப்பதான் வாயை பத்திக்கிறது இருந்தா பெரிய பேதம் எழுதியிருப்பாங்க. வாயை திறந்துட்ட உன்னுடைய கல்லாவை தெரிஞ்சு. ஆகவே நீ கல்வி பெருமையோ கல்லாவை சிறுவையோ கல்லாரும் நல்லாகை கற்றவர்கள் சொல்லாது தானிருந்தால் சொன்னதில் வள்ளுவர் சொல்லாமல் இருந்தார். சொற்சுடதை தானிருந்தால் இரண்டு உண்டு. அதை படித்தவன் படிக்காத ஒன்று. எப்ப படித்தவங்க வாய் பேசாத பெரிய அறிஞர்களாக சபையில் நான் தான் கொஞ்சம் படித்தோம். ஆயிரத்தி முடிச்சிடுறேன். நல்லவளோ கெட்டவளோ நானும் உணவு வேண்டும். நல்லவனோ கெட்டவனோ சாப்பாடு கெட்ட தேவை. எல்லாரும் தேவை. அதே போல சொல்லும் ஈது உண்மை போல் கல்வியும் நல்லவனோ கெட்டவனோ வையவுடா வாழ்வுரிமை கல்வியாகும். ஒற்பமோ கற்கிறமோ அந்த கல்வி உற்பத்தை நீ படித்துக் கொள்வது தேவை. கல்வி தேவை. அதை கடமையாக செய்வது